வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது முதலாவது பேசிவ் இன்கம் ஐடியாவை பற்றி பார்க்க போன்றோம். அதாவது ஹவு டு மேக் மணி ஆன்லைன் என்பது தான். இப்போது பேசிவ் இன்கம் என்றால் என்ன என்று கேட்பீர்கள். ஆனால் அதை பார்ப்பதற்கு முன்னம் நீங்கள் இப்போது அன்றாட வாழ்க்கையில் எப்படி உங்களது பணத்தை மேக் பண்ணிக்கொள்கிறீர்கள் என்று பாருங்கள். ஒரு 9 to 5 ஜாப்பாக இருந்தால் உங்களது டைமை நீங்கள் ட்ரேட் பண்ணுகின்றீர்கள். அதாவது உங்கள் டைமை கொடுத்து சில வேலைகளை செய்கின்றீர்கள். அது செய்வதற்காக அவர்கள் அஸ் அ ரிவோர்ட்டாக அவர்கள் உங்களுக்கு சேலரி என்ற பெயரில் ஒரு பணத்தை தருகின்றார்கள் இல்லையா? ஸோ அதற்காக செய்கின்ற அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ரெகுலராக ஒரு வேலைக்கு போகிறீர்கள் சொன்னால் 9 மணிக்கு வேலைக்கு போய் தான் ஆக வேண்டும், வேலை செய்து தான் ஆக வேண்டும், வேலை செய்ததுக்கப்புறம் வீடு விறந்து தான் ஆக வேண்டும். அடுத்த நாளும் அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய கட்டத்தில் தான் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதை நாங்கள் பேசிவ் இன்கம்னு சொல்ல முடியாது. ஆனால் பேசிவ் இன்கம் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் செட் பண்ணி வைக்கின்றீர்கள், அது ஒரு தடவை தான். அதற்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் ஒரு டைமை கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஆனால் அது பணத்தை ஜெனரேட் பண்ணி தந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்குமானால் அதை பேசிவ் இன்கம்னு சொல்லுவார்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுகிறீர்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதை செய்ததுக்கு அப்புறம் அதை ஆன்லைன் செல் பண்ணுகின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணியதுக்கப்புறம் அதற்கு அப்புறம் ஒவ்வொரு நபர்களும் அந்த கோர்ஸை வாங்கும் பொழுது உங்களுக்கான பணத்தை நீங்கள் ஏர்ன் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அதற்கான டைமை நீங்கள் திருப்பவும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோர்ஸை கிரியேட் பண்ண தேவையில்லை, ஆனால் அந்த பணத்தை தந்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு உதாரணம் சொல்லணுமாக இருந்தால் ஒரு மியூசிக் ஒரு ஆல்பத்தை செய்கிறீங்க வைத்துக்கொள்ளுங்கள். செய்ததுக்கப்புறம் அந்த மியூசிக் ஆல்பத்தை ஒரு ஆப்பிள் ஸ்டோர்லையோ அல்லது கூகுள் ஸ்டோர்லையோ அப்லோட் பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் அதற்கப்புறம் மீண்டும் அந்த இதை செய்ய தேவையில்லை. அதை ஒவ்வொரு தடவையும் யாராவது அதை வாங்குவாராக இருந்தால் அதற்கான பணத்தை நீங்கள் தொடர்ந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அந்த டைம் என்பது மீண்டும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை என்னும் பட்சத்தில் அதை பேசிவ் இன்கம் என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி தான் அந்த பேசிவ் இன்கம் அப்படி ஒரு ஸ்ட்ரீமை நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு இருக்கின்ற அந்த டைமை வேறொரு விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லையா? அதான் சொல்லுவார்கள் while you sleep make money. அதைத்தான் இந்த பேசிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மெதட்டாக இருக்கின்றது. அதன் பட்சத்தில் இன்று ஒரு பேசிவ் இன்கம் மெதட்டை பற்றி பார்க்க போன்றோம். அதற்கு முன்னம் உங்களிடம் நான் கேட்கின்ற ஒரே சப்போர்ட் என்று பார்த்தீங்கன்னா இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ ஏதாவது ஒரு பிரயோசனத்தை உங்களுக்கு தந்தால் மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்கள் ஃபார் த யூடியூப் அல்கோரிதம். சரி, இப்போது இந்த முதலாவது பேசிவ் இன்கம் ஐடியா என்னென்று பார்த்தீங்களானால் ரன்னிங் யூடியூப் சேனல் என்று சொல்லிக்கொள்ளலாம். இப்போது ரன்னிங் யூடியூப் சேனல் என்பது அவ்வளவு கடினமான காரியமாக இப்போதைய நிலவரத்தில் இல்லை. அதற்கான காரணம் இன்லெஸ்ஸான டாப்பிக்கள் இருக்கின்றன, இன்லெஸ்டான நிச்சுகள் இருக்கின்றன. அதே சமயம் உங்களுக்கான பர்சனல் ஸ்கில்கள் கூட இருக்கின்றன. அதை வைத்து கூட நீங்கள் இலகுவாக உங்களுக்கான ஓன் யூடியூப் சேனலை உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுவது என்பது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் யூடியூப் இலகுவாக இருந்தாலும் இப்போத்த காலகட்டத்தில் அவர்களின் அல்கோரிதம் என்பது கடினமாக இருக்கும் காரணத்தினால் இந்த கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுவது என்பது அவ்வளவு ஈஸியாக இருக்காது, ஸ்லோவாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அதற்கான இலகுவை அது ஏற்படுத்தி தரும். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து உங்களது யூடியூப் சேனல் இருக்கின்ற அந்த கண்டென்ட்டை குவாலிட்டியாக நீங்கள் அப்லோட் பண்ணி கொண்டு வரும் பட்சத்தில் யூடியூப் அல்கோரிதம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கான க்ரோத்தை அதுவே உங்களுக்கு எனேபிள் பண்ணி தரும். இப்போது ரன்னிங் யூடியூப் சேனல் என்பது சொல்லும் பொழுது அதற்கான 2 மெதட்டுகள் இருக்கின்றன. ஒரு மெதட் என்னென்று பார்த்தீங்கன்னா பர்சனல் சேனல் என்று சொல்வார்கள். பர்சனல் சேனல் என்றால் என்னென்று பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு கேமராவுக்கு முன்னால் உங்களது ஓன் அப்பேரன்ஸை காட்டி அதுக்கப்புறம் உங்களது ஒப்பீனியனாக இருக்கலாம் அல்லது உங்களது நுழைச்சாக இருக்கலாம், என்ன சொல்ல வருகின்றனோ உங்களோட ஓடியனுடன் டைரெக்டாக இன்வால்வ் ஆகும் பொழுது அதை பர்சனல் சேனல் சொல்வார்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் மதன் கௌரி சேனலை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் மதன் கௌரி சேனல் என்பது மோ பர்சனல் ஒரு நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது அவரின் ஒப்பீனியனை சொல்வதாக இருக்கின்றது. அதனால் அது மட்டுமில்லை பர்சனல் சேனல் என்பது. பர்சனல் சேனல் என்பது ஒரு உதாரணத்துக்கு டெக் ரிவ்யூவாக இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஜோக் காமெடியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு பர்சனல் சேனல் தான். ஆனால் அவர்கள் அங்கு உங்களது பர்சனல் அப்பேரன்ஸை காட்டி செய்யும் பொழுது அதை பர்சனல் சேனலாக சொல்லிக்கொள்கின்றார்கள். இரண்டாவது மெத்தட் ஃபேஸ்லெஸ் சேனல் என்று சொல்வார்கள். அது ஒரு உதாரணத்துக்கு எனது சேனலையே சொல்லிக்கொள்ளலாம். பாருங்கள், இங்கு எனது ஃபேஸை நான் காட்டாமல் ஒரு பவர் பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவது அல்லது ஒரு வெப்சைட்டை காட்டி அதுக்கான டெமோவை காட்டுவது, ட்ரேட் பண்ணும் பொழுது அதை வாங்குவது விற்பதுக்கான ஒரு டெமோ வீடியோவாக காட்டுவது, அப்படிப்பட்ட விஷயத்தை ஃபேஸ்லெஸ் சேனல் என்று சொல்லிக்கொள்வார்கள். இது எந்த நிச்சில் நீங்கள் எடுத்தாலும் உங்கள் ஃபேஸை காட்டாமல் செய்வதை ஃபேஸ்லெஸ் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த இரண்டுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கின்றது. பர்சனல் சேனல் என்று சொல்லும் பொழுது உண்மையில் மோ ட்ரஸ்டாக இருக்குமே சொன்னால் நீங்கள் உங்களது ஆடியன்ஸ் கம்யூனிட்டியோடு
என்கேஜ் பண்ணும் பொழுது அவர்கள் மோர் ட்ரஸ்ட் ஆகுவார்கள். ஸோ அதனால் வருங்காலங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று செல் பண்ண வேணுமாக இருந்தால் அதை மோர் ட்ரஸ்ட் பண்ணுவார்கள். ஆனால் ஃபேஸ்லெஸ்ஸில் அது அப்படி இல்லை என்றால் கூட உண்மையில் ஒரு எடிகேஷன் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மோ என்கேஜ் ஆகும் இருக்கும், மோ அப்பீலிங்காகவும் இருக்கும். அதை விட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அதை இலகுவாக அவர்கள் கேட்ச் பண்ணி விடுவார்கள். அதனால் தான் இந்த ஃபேஸ்லெஸ் சேனல் வந்து எடிகேஷன் சம்மந்தப்பட்ட சேனலை ஃபேஸ்லெஸ் செய்வது வந்து பெட்டராக இருக்கும். அதை வந்து மோ கிளியராகவும் இருக்கும், அதே சமயம் மோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் என் காரணத்தினால தான். ஸோ இரண்டுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லி. என்னை பொறுத்த மட்டும் இப்போது நான் ஃபேஸ்லெஸ்ஸாக செய்தாலும் வருங்காலத்தில் பர்சனல் சேனலாக செய்வது தான் எனது ஐடியாக இருக்கின்றது. அப்போது தான் சேனல் கூட இலகுவாகவும் குயிக்காகவும் க்ரோ ஆகும் என்கின்ற ஒரு ஒப்பீனியன் கூட இருப்பதனால தான் அப்படி ஒரு மேலுக்கு போகின்றேன். ஸோ நீங்களும் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் சேனலை குயிக்காக க்ரோத் பண்ணணுமாக இருந்தால் பர்சனல் சேனலாக இருந்தால் தான் அது பெட்டராக இருக்கும். ஃபேஸ்லெஸ் சேனல் என்பது வந்து ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் என்பதையும் மைண்டில் வைத்திருங்கள். சார், இப்போது இந்த யூடியூப் சேனலை உருவாக்குவதற்கு முன்னம் உங்களிடம் எழக்கூடிய ஒரு கொஷன், எந்த டாப்பிக்கை பற்றி நான் செய்வது அல்லது எந்த பெஸ்ட் நிச்சை நான் செலக்ட் பண்ணுவது என்ற ஒரு கொஷன் இருக்கும். அதன் மூலம் தான் எவ்வளவு பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம் என்கின்ற ஐடியா கூட உங்களுக்கு வரும் இல்லையா? அப்படி இருந்தால் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கின்றேன். இந்த பெஸ்ட் நிச்சில் எவ்வளவு பணத்தை மேக் பண்ணிக்கலாம் என்று ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கின்றேன். அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு தெரியும் எதற்கு எவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளலாம் என்று. ஆனால் இந்த வீடியோவில் 5 நிச்சயம் நான் பிக் பண்ணியிருக்கின்றேன். அதன் முதலாவது வந்து வெல்த்தை சொல்லிக்கொள்ளலாம். இப்போது வெல்த் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளேயே பல வகையான டாப்பிக்கள் இருக்கின்றன. அதாவது வந்து ஹவு டு மேக் மணி அல்லது ஹவு டு இன்வெஸ்ட் ஆன் ஸ்டாக் ஓ மேபி ஹவு டு இன்வெஸ்ட் ஆன் கிரிப்டோ கரன்சி, மேபி பர்சனல் ஃபைனான்ஸில் எப்படி டிவிடெண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்டாக பாசிவாக ஏர்ன் பண்ணுவது, அல்லது எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பண்ணுவது, அப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களோடு நீங்கள் செய்யலாம். அப்படி ஐடியா இருந்தால் இந்த வெல்த் நிச்சயக்குள் நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லை, வெல்த் நிச் என்பது வந்து உண்மையில் ஹை ஏர்னிங் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் நிச்சில் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் ஒவ்வொரு CPM என்று சொல்வார்கள், கோஸ்ட் per 1000 வியூ என்று சொல்வார்கள். அதற்கு யூடியூப் கூட ஒரு $2 தான் பே பண்ணுவார்கள். அதே சமயம் வெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருந்து அதுக்கு 1000 வியூ வரும் பொழுது அவர்கள் ப்ராப்பர்லி பிட்வீன் $10 to $15 கூட பே பண்ணதாக இருக்கின்றது. ஸோ அதனால் தான் எந்த நிச்சை செலக்ட் பண்ணுவது என்பது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டனாக இருக்கின்றது. அந்த வகையில் இரண்டாவது நிச்சயம் என்று பார்த்து சொன்னால் ஹாப்பினஸை சொல்லிக்கொள்ளலாம். இப்போ ஹாப்பினஸ் என்று சொல்லும் பொழுது அதிலேயே பல டாப்பிக்கள் இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு மெடிடேஷன், இல்லை ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், யோகா சம்மந்தப்பட்ட விஷயம், அதை விட ஒரு ஜோக் காமெடி சம்மந்தப்பட்ட விஷயம், அப்படியான வீடியோ கூட நீங்கள் செய்யலாம். இப்போ ஹாப்பினஸ் என்பது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டனாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில். 2020ஆம் ஆண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் கோவை வந்ததுக்கப்புறம் பல பேர்கள் வீட்டிலிருந்து ஒர்க் பண்ணுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்கள் கூட இருக்கின்றன. ஸோ அதுக்காக ஹாப்பினஸ் என்பது வந்து இம்பார்ட்டனாக இருக்கின்றன. மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்பார்ட்டனாக இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நிச்சயம் இருந்தால் அதில் கூட நீங்கள் அந்த சைஸ் ஒரு நரோ பண்ணி அப்படிப்பட்ட டாப்பிக்கை கூட நீங்கள் செய்யலாம். இல்லை ஓவராலாக ஹாப்பினஸ் என்கின்ற ஒரு டாப்பிக்கில் பல விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது கூட நன்றாக இருக்கும். ஸோ அதுதான் எனது செகண்ட் நிச்சாக இருக்கின்றேன். சரி, இப்போது இந்த மூன்றாவது வந்து ரிலேஷன்ஷிப்பை சொல்லிக்கொள்ளலாம். இப்போ ரிலேஷன்ஷிப்னு சொல்லும் பொழுது அதிலேயே பல வகையான டாப்பிக்கள் இருக்கின்றன. அது ஒரு உதாரணத்துக்கு கப்பிள்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை இப்போது நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும் போல் இருக்கின்ற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்குள்ளே இருக்கிறதா இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி அதை சால்வ் பண்ணுவது, இல்லை ஒரு பர்சனல் க்ரோத்துக்கான அந்த ரிலேஷன்ஷிப்புகளாக இருக்கலாம். அது ஒரு உங்களது எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பிளேஸில் இருக்கின்ற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எப்படி உங்கள் பர்சனல் க்ரோத்தை பண்ணுவது, எப்படி அப்ரோச் பண்ணுவது, அல்லது எப்படி ஒரு பிகம் அ பெட்டர் லீடர் ஆவது, அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கலாம். அப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் அப்படிப்பட்ட டாப்பிக்கை செய்வதும் நன்றாக இருக்கும். அடுத்தது நான்காவது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னாலஜியை சொல்லிக்கலாம். அப்போ டெக்னாலஜின்னு சொல்லும் பொழுது அதிலேயே பல விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது வந்து ஒரு டெக் ரிவ்யூன்னு சொல்லுவார்கள். அது ஃபோனாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், வருகின்ற கேட்ஜெட்டாக இருக்கலாம், இல்லை கேம் கன்சோல்ட்டாக இருக்கலாம், அதையும் சொல்லிக்கொள்ளலாம். இல்லை ஒரு டெக்னாலஜின்னு சொல்லும்பொழுது ஈவன் ப்ரோக்ராமெண்ட்டில் கூட ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கோடிங் அந்த டெக்னாலஜியை சொல்லிக்கொள்ளலாம். அல்லது புதுசாக வருகின்ற ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜியில் எப்படி இருக்கின்றன, என்ன சாஃப்ட்வேர்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை கிளவுட்ஸ் இன்ஜினியரிங்களில் அதில் என்ன பண்ணிக்கொள்ளலாம், அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இருக்கின்றன. ஸோ டெக்னாலஜி என்பது வந்து அது ஒரு ப்ரோட் லெவல். நாட் ஓன்லி சாஃப்ட்வேர், தேர் ஆர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை விட இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் திங்கிங்னு சொல்கிறார். இன்டர்நெட் ஆஃப் திங்க்னு சொல்லுவார்கள். அதாவது ஸ்மார்ட் ஹோம்னு சொல்லுவார்கள். ஹோமை ஆப்ரேட் பண்ணுவதற்காக நீங்கள் வந்து உண்மையில் வீட்டுக்கு முன்னுக்கு வரும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக கதவு திறப்பது, இல்லை வீட்டுக்கு நடக்கின்ற விஷயத்தை ரிமோட்டாக இருந்து ஆப்ரேட் பண்ணுவது, அதை ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், அதை செய்வது, அப்படிப்பட்ட விஷயங்கள். அதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு ரொபோட்டிக் விஷயங்கள் நீங்களாக செய்து அதை டெமோ காட்ட வேணுமா இருந்தால் அதையும் டெக்னிக்கல் செய்யலாம். இப்படிப்பட்ட ஸ்கில் இருந்தால் கூட நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். சரி,
ஐந்தாவது என்னென்னு பார்ப்போம்னால் ட்ராவலிங்னு சொல்லிக்கலாம். இதை இந்த 5இல் இந்த ட்ராவலிங் என்பது தான் இலகுவான விஷயமா இருக்குமே சொன்னால் ரெகுலராக நீங்கள் ஆல்வேஸ் ட்ராவல் பண்ணுவீங்க. அது லோக்கலாக இருக்கலாம், இல்லை அதை கண்ட்ரிக்காக இருக்கலாம், ஒர்க் பண்ணும்போது அல்லது ஒர்க்குக்கு போகும்போது அல்லது ஷாப்பிங் பண்ணும்போது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது அதை கூட பிளாக்காக செய்து கூட நீங்கள் போடலாம். அதை தவிர அப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது சாப்பிட்ற விஷயங்கள் இருக்கின்ற ஷாப்புகள், அங்கே இருக்கின்ற ஷாப்பில் விற்கின்ற ஐட்டங்கள், அதில் இருக்கின்ற டிஃப்ரெண்ட்டுகள், ப்ரைஸுகள், இதுவரை கூட காட்டி கூட நீங்கள் வீடியோ செய்து கொள்ளலாம். அதனால் தான் சொல்லுகிறேன், ட்ராவல் என்பது வந்து இலகுவான விஷயமாக இருக்கும். ஸோ இலகுவாக கூட நீங்கள் வீடியோ செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்த ட்ராவல் பிளாக்கிங் தான் பண்ணுறாங்க. நான் கூட ட்ராவல் பிளாக் பண்ணுவதற்கு நான் விருப்பம் இருந்தது, அதுக்கான டைம் கிடைக்கவில்லை. பட் வருங்காலத்தில் நான் கூட அதை செய்வேன். ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் ட்ராவல் என்பது வந்து இலகுவான நிச். ஸோ அதை கூட பார்த்துக்கலாம். ட்ராவலில் வந்து கூடுதலாக குயிக்காக நீங்கள் க்ரோ பண்ணலாம். உங்களது சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து குயிக்காக இலகுவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் தான் அது இலகுவான நிச்சயம் நான் சொல்லுங்கள். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த 5 தான் நான் சொல்லுகின்ற நிச். பட் அதற்காக சொல்லவில்லை இந்த 5 தான் பெஸ்ட். இதை விட பல டாப்பிக்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்து அதைத்தான் நீங்கள் செய்யப்படும். ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், இல்லை செஸ் விளையாடுவது, அதுக்கான ட்ரிக்குகள் என்ன இருக்கின்றது, அல்லது கேம் விளையாடுவது, அல்லது மைண்ட் கண்ட்ரோலிங், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது ஈவன் இனோவேஷன் பண்ணுவது, அல்லது ஸ்டார்ட் அப் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான என்னென்ன ப்ரோசஸை நீங்கள் செய்ய வேண்டும், ஒரு கம்பெனி உருவாக்குவதற்கு என்ன பண்ண வேண்டும், அப்படிப்பட்ட விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட டாப்பிக்களை கூட நீங்கள் பிக்கப் பண்ணி செய்யலாம். பட் எனிவே அதில் இன்லெஸ் இது இருக்கின்றன, அதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். பட் இது 5 தான் எனது சேனலில் நான் என்று சொல்ல போவது. சரி, இப்போது உங்களோட வரக்கூடிய ஒரு குவெஸ்சன், அது சரி ராம், எப்படி பணத்தை மேக் பண்ணுவது என்பது தான் இல்லையா? இப்போது பணத்தை மேக் பண்ண வேணுமாக இருந்தால் பல வழிகள் இருக்கின்றன. அது முதலாவது, யூடியூப்பில் இருந்தே நீங்கள் பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம். அதற்கு அவர்கள் கேட்கின்ற விஷயம், ஒரு சேனலை உருவாக்கியதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொண்டு வருவீர்கள். அந்த அப்லோட் பண்ணிய வீடியோவில் இருந்து மொத்தமாக 4000 வாட்ச் அவர் கிடைக்க வேண்டும். அதே சமயம் 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த மணி மேக் பண்ணக்கூடிய இதை இனேபிள் பண்ணி விடுவார்கள். அப்படி இனேபிள் பண்ணியதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் உங்கள் வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் அவர்கள் ப்ளே பண்ணுவார்கள். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணியதுக்காக உங்களுக்கு அந்த பணத்தை தருவார்கள். உதாரணத்துக்கு ஒரு கோஆப்ரேட் கம்பெனி கொக்கோகோலான்னு வைத்துக்கொள்ளுங்கள். தங்களது அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ளே பண்ணுவதற்காக யூடியூப்பிடம் வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு $10 per வியூக்கு பே பண்ணுகிறார்களாக இருந்தால் அதிலிருந்து 60% உங்களுக்கு கிடைக்கும். 40% தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஸோ ஒவ்வொரு 1000 வியூக்கு, அதாவது சொல்லுவார்கள் சிபிஎம்னு சொல்லுவார்கள், கோஸ்ட் பர் 1000 வியூக்கு சொல்லுவார்கள். அந்த 1000 வியூக்கு 60% உங்களுக்கு தருவார்கள், 40% தாங்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுதான் அவர்களின் வழி. இப்போது 4000 வாட்ச் அவர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் அது இவ்வளவு பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறது, எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் கூட ஆரம்ப காலத்தில் அப்படி தான் நினைத்தேன். ஆனால் ஒரு உதாரணமாக சொல்லணுமாக இருந்தால், ஒரு 5 நிமிட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணீர்கள். ஆனால் இந்த 5 நிமிட வீடியோவை 20,000 தடவை பார்த்தார்களானால், 20,000 யூசர்கள் பார்த்தார்களானால் இலகுவாக இந்த 4000 அவரை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட முடியும். இப்போது இந்த 20,000 வியூ என்பது வந்து இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அதனால் தான் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு 5 நிமிட வீடியோவையோ அல்லது அதுக்கு மேற்பட்ட வீடியோவை தொடர்ந்து ஒரு 30 to 40 நாள் நீங்கள் அப்லோட் பண்ணி கொண்டு வரும் பொழுது யூடியூப் அல்காரிதம் கூட உங்களுக்கு ஃபேவர் ஆகி, அதாவது குவாலிட்டி கண்டென்ட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து வியூவை தரும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் 1000 வியூ வந்தாலே நீங்கள் இந்த 4000 வாட்ச் அவரை இலகுவாக எடுத்துவிட முடியும். அதே சமயம் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் என்பது வந்து மேபி கடினமாக இருந்தாலும் அதற்கான வழியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். பட் இதை அச்சீவ் பண்ணியிருக்கனால் அதற்கு அப்புறம் தொடர்ந்து இந்த யூடியூப்பிலிருந்து நீங்கள் பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு 1000 வியூக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை மேக் பண்ணிக்கொள்வீர்கள். ஸோ இதுதான் ஒரு முதலாவது வழியாக இருக்கின்றன. இப்போது மல்டிபிள் அதர் வழிகள் கூட இருக்கின்றன. அது என்னென்று பார்த்துக்கலானால், முதலாவது வந்து ஸ்பான்சர்ஷிப்பை சொல்லிக்கொள்ளலாம். ஸ்பான்சர்ஷிப் என்பது வந்து ஒரு பெரிய கம்பெனி உங்களை சேனலை பிடித்து போய் அல்லது உங்களுக்கான கம்யூனிட்டி இருக்கும் பொழுது அவர்களை அப்ரோச் பண்ணி கேட்பார்கள், தங்களது ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ணுங்கள், எனது உங்கள் சேனலில் அதைக்கான ப்ரொமோஷனை பண்ணுங்கள், உங்களுக்கான அமௌண்ட்டை நாங்கள் பே பண்ணுகின்றோம்னு சொல்வார்கள். இல்லை நீங்கள் கூட ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் வைத்திருந்தால் சில கம்பெனிகள் நீங்களே அப்ரோச் பண்ணி கேட்கலாம், எனது இந்த ஆடியனுக்கு நான் உங்களை ப்ரொமோட் பண்ண முடியும், உங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண வேணுமாகவும், அப்படி ப்ரொமோட் பண்ண வேணுமாக இருந்தால் இவ்வளவு அமௌண்ட்டை எனக்கு பே பண்ணுங்கன்னு கூட நீங்களே டேரெக்டாக கேட்கொள்ள முடியும். இப்படி பல பேர்கள் மில்லியன் கணக்காக மேக் பண்ணுகிறார்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷனாக இருக்கின்றன. இரண்டாவது ஆப்ஷன் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லிக்கொள்ளலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு தெரியும், பல வீடியோ நான் செய்திருக்கின்றேன், அதை போய் பாருங்கள். பட் ஒரு யூஆர்எல்ஐ நீங்கள் ஜெனரேட் பண்ணி உங்களது டிஸ்கிரிப்ஷன் அல்லது உங்களது கம்யூனிட்டிக்கு நீங்கள் சொல்லலாம் இதை யூஸ் பண்ண சொல்லி. அப்படி அவர்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அவர்கள் வாங்கும் பொழுது அதுக்கான கமிஷனை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். மூன்றாவது வழி என்று பார்த்தீங்கன்னா செல்லிங் கோர்ஸை சொல்லிக்கொள்ளலாம். இப்போது செல்லிங் கோர்ஸ் என்பது வந்து உங்களுக்கு இருக்கின்ற ஒரு ஹை ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஒரு கோர்ஸாக மேக் பண்ணி அதை விற்கலாம். ஒரு உதாரணத்துக்கு
நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருந்தால் ஒரு ப்ரோக்ராம் ஃப்ரண்ட் இன் எப்படி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுவது அல்லது ஒரு எப்படி ஆப்பை டெவலப் பண்ணுவது என்பதை நீங்கள் அப்படிப்பட்ட கோர்ஸை செய்யலாம். இல்லை ஒரு க்ளவுட் இன்ஜினியராக இருந்தால் க்ளவுடில் எப்படி என்டர்பிரைஸ் சொல்யூஷனை உருவாக்குவது, இல்லை ஏதாவது ஒரு லீடர்ஷிப்பாக இருந்தால் லீடர்ஷிப்பில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவது, லீடர்ஷிப்பை எப்படி க்ரோ பண்ணுவது அல்லது எப்படி மென்டர்ஷிப் பண்ணுவது, கோச் பண்ணுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நீங்கள் செய்யலாம். எது உங்களுக்கான ஹை ஸ்கில் இருக்கின்றதோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை வைத்து ஒரு கோர்ஸை உருவாக்கி அதை நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான பல வெப்சைட்கள் இருக்கின்றன, udemy.com அப்படியான விஷயங்கள் இருக்கின்றன, அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு டெம்பரரியாக ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆனால் யூடியூப் என்பதை நீங்கள் உருவாக்கினீர்கள், ஆனால் யூடியூப்லேருந்து நீங்கள் மல்டிபிள் அதர் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமை உருவாக்க முடியும். யூடியூப்லேருந்து ஸ்பான்சர்ஷிப்பை உருவாக்க முடியும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய முடியும், செல்லிங் கோர்ஸ், செல்லிங் டிஷர்ட்ஸ், செல்லிங் அதை இ-காமர்ஸ் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் செல் பண்ணுவது, அதுக்கான எல்லா இதுக்கும் இந்த யூடியூப்பையே ஒரு மெயின் தளமாக பேஸ் தளமாக வைத்திருக்க முடியும். அதனால் தான் இந்தியா மீடியாவில் முதலாவதாக யூடியூப்பை பிக் பண்ணுவதற்கான காரணம் யூடியூப்லேருந்து மல்டிபிள் ஸ்ட்ரீமை இலகுவாக மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு வேளை டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன் கோர்ஸை மட்டும்தான் செய்யப்படுங்கன்னு சொன்னால் அந்த கோர்ஸிலிருந்து இந்த மற்ற விஷயங்களை செய்வது வந்து அவ்வளவு இலகுவாக இருக்க முடியாது என்பதனால் தான் இதுக்கான ரீசன். எனிவே காய்ஸ், இந்த முறையில் கூட நீங்கள் பணத்தை மேக் பண்ணி கொள்ளலாம். இப்போது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது வந்து இதை செய்வதற்கான ஒரு 1 to 10 ஸ்கேல் ரேட்டிங் ஒன்று தர போகின்றேன். இது எவ்வளவு இலகு கடினம் என்பது. அதுக்கு முன்னம் மைண்டில் வைத்திருங்கள், இந்த வீடியோவின் நோக்கம் வந்து ஒரு பாசிவ் இன்கத்தை பற்றி தான். இது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த பாசிவ் இன்கத்தை பற்றியே நான் சொல்வேன். ஸோ இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காட்டி அதை செய்துவிட்டு அந்த நோட்டிஸ்க்கு ஆன் பண்ணிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்கை போடுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதனால் அவர்களும் பிரயோசனம் அடைந்து கொள்வார்கள். சரி, இப்போது ரேட்டிங்கை பற்றி பார்ப்போம். ரன்னிங் அ யூடியூப் சேனல் எவ்வளவு ஈஸியாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, ஆனால் உண்மையில் நான் சொல்லுவேன் அதுக்கு 10 out of 6 என்று சொல்லுவேன். அதுக்கான காரணம் வந்து செட் பண்ணுவது வந்து இலகுவாக இருக்கும், ஆனால் அதை ரன் பண்ணுவது என்பது வந்து அளவு இலகுவாக இருக்காது. ஏன் சொன்னால் அதுக்கான டெடிகேட், நீங்கள் டைமை ஒதுக்கி அதுக்கான வீடியோவை மேக் பண்ண வேண்டும். இப்போ நான் செய்கிற இந்த வீடியோவை பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3 மணித்தியாலம் எனக்கு எடுத்திருக்கின்றது. அதை ப்ரொடியூஸ் பண்ணுவது, ஸ்லைடை அந்த பவர் பாயிண்டை ப்ரிப்பேர் பண்ணுவது, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவது, அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவது, இதுக்கெல்லாம் எனஃப் டைம் தேவை. ஸோ 3 மணித்தியாலம் அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லை, இதை ப்ரொமோட் பண்ணி உங்கள் சேனலை க்ரோத் பண்ணுவது என்பது வந்து அவ்வளோ இலகுவாக இருக்காது. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கான டைமை கூட போட வேண்டும். அதுக்கப்புறம் தான் மேபி 6லிருந்து ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான க்ரோத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ அதன் காரணத்தினால் தான் 10க்கு 6 கொடுத்துருக்கின்றேன். இப்போது அடுத்தது ஹவு பாசிவ் இட் இஸ் என்று கேட்டால், இந்த பாசிவ் தொடர்ந்து இப்படி வந்து கொண்டிருக்கும் எவ்வளோ ஈஸி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான ரேட்டு ஹையாக தான் இருக்கும். 10க்கு 8 கொடுக்கின்றேன். அதுக்கான காரணம் இது வந்து இன்று நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கின்ற விஷயம் 10 வருடம் கழித்தும் அதுக்கான பெனிஃபிட்டை உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கும். அதனால தான் அதை சொல்லியிருக்கின்றேன். அடுத்தது ஃபைனலாக ஹவு ஈஸி டு மேக் மணி என்று கேட்டால் அதுவும் இலகு தான். ஆரம்பத்தில் ஸ்லோவாகவும் ஹார்டாகவும் இருந்தாலும் காலப்போக்கில் அது பாசிவாக தொடர்ந்து பெரிய அமௌண்ட்டை மேக் பண்ணி தரும். இப்போது சின்ன அமௌண்ட்டை மேக் பண்ணி தருவது காலப்போக்கில் அது டபுள் ட்ரிபிள் ஆக்கி தரக்கூடிய வழியாக இருப்பதனால் தான் அதுவும் ஒரு ஈஸியான நான் சொல்லுகின்றேன். ஸோ இதுதான் இந்த பசிஃபிக்கான ரேட்டிங்காக இருக்கின்றது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பசிஃபிக் என்ன என்பதை பார்த்து விடுவோம். எனவே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டி அதை செய்து விடுங்கள், அதை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ மற்றவர்களுக்கு உதவும் என்று சொன்னால் அதையும் செய்து விடுங்கள், மற்ற இடங்களையும் ஷேர் பண்ணி விடுங்கள். அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், டெலிகிராம் குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கலாம், அங்கே ஷேர் பண்ணி விடுங்கள். இதை வீடியோக்கு இதுவரையும் லைக் பண்ணாட்டிக்கு அதையும் செய்து விடுங்கள். for the யூடியூப் அல்கோரிதம். நான் உங்களை என்னோட வீடியோ சந்திக்கிறேன். until then you guys take care and goodbye.